ஒரு குடும்பம் சிதைந்து போவதற்கும் ஒரு மனிதனின் நம்பிக்கை சுக்குநூறாக உடைவதற்கும் சில நொடிகள் போதும். பணம் போனால் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் உயிராக நம்பிய சொந்தமும் காதலும் ஒரே நேரத்தில் துரோகம் செய்தால்? வாங்க பார்க்கலாம். நகரத்தின் ஆடம்பரமான அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஆனந்த், சுமதி தம்பதியினர் வாழ்ந்து வந்தார்கள். வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஒரு சொர்க்கம் போல தெரிந்தது. ஆனந்த் ஒரு முன்னணி நிறுவனத்தில் மேலாளர். நேர்மை, உழைப்பு, குடும்பத்தின் மீது அளவற்ற அன்பு. இதுதான் ஆனந்த். சுமதிக்கு தான் கேட்டதெல்லாம் கிடைக்கும் சொர்க்க வாழ்க்கை. ஆனால் அந்த சொர்க்கத்தில் விஷத்தை கலக்க ஒரு புதிய நபர் நுழைகிறான். அவன் வேறு யாரும் இல்ல, ஆனந்தின் சொந்த தம்பி சுரேஷ். வேலை தேடி நகரத்திற்கு வந்த தம்பியை ஆனந்த் தன் சொந்த கண்ணாக பார்த்து கொண்டான். சுமதி, இவன் என் தம்பி இல்ல, என் உதிரம். இவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கட்டும் என்று ஆனந்த் கூறிய போது அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருந்த துரோகத்தை அவன் அறியவில்லை. நாட்கள் நகர்ந்தன. ஆனந்த் தினமும் காலை 8 மணிக்கெல்லாம் அலுவலகம் சென்றுவிட்டு இரவு 9 மணிக்கு தான் வீடு திரும்புவான். அந்த இடைப்பட்ட நேரத்தில் வீட்டில் சுமதியும் சுரேஷும் மட்டுமே இருப்பார்கள். ஆரம்பத்தில் அண்ணி, கொழுந்தன் என்ற மரியாதையான எல்லை இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சுரேஷின் பார்வையிலும் பேச்சிலும் எல்லை மீறல்கள் தொடர்ந்தன. சுமதியும் அதை தடுத்து நிறுத்தவில்லை, மாறாக அதை ரசிக்க தொடங்கினாள். தன் கணவனின் உழைப்பையும் அன்பையும் அவள் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் மறந்த சுமதி சுரேஷின் தவறான மாய வலையில் வீழ்ந்தாள். ஆனால் இது வெறும் கள்ளக்காதலோடு கதை முடிய போவதில்லை. ஒரு நாள் இரவு ஆனந்த் அசதியில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது சுரேஷும் சுமதியும் பால்கனியில் ரகசியமாக பேசிக்கொள்கிறார்கள். சுரேஷ், உங்க அண்ணனுக்கு சந்தேகம் வந்துட்டா நாம அவ்வளவுதான் என்று சுமதி பதறுகிறாள். சுரேஷ் கொடூரமாக சிரிக்கிறான். அண்ணனுக்கு சந்தேகம் வர்றதுக்குள்ள நாம இந்த ஊரை விட்டே போக போறதில்ல சுமதி, இந்த நாட்டை விட்டையே போக போறோம். அண்ணனோட லாக்கர் சாவி, அவரோட கையெழுத்து போட்ட எம்டி பேங்க் செக் புக் எல்லாமே உன் கையில தானே இருக்கு. ஆமாம், அவர்கள் திட்டம் வெறும் கள்ளக்காதல் மட்டுமல்ல. ஆனந்தின் ஆயுள் கால சேமிப்பு, நகைகள் மற்றும் வீட்டின் ஆவணங்களை திருடிக்கொண்டு வெளிநாட்டிற்கு தப்பியோடும் மாபெரும் சதி. அடுத்த சில நாட்களில் சுரேஷும் சுமதியும் தங்கள் திட்டத்தை நிறைவேற்ற நாள் குறிக்கிறார்கள். சரியாக அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆனந்த் வெளியூர் தொழில் பயணமாக செல்லவிருக்கிறான். அன்றைய தினமே மொத்த பணத்தையும் சுருட்டி கொண்டு ஓட திட்டம். ஆனால் அவர்கள் திட்டத்திற்கு இடியென வந்து இறங்குகிறது ஒரு எதிர்பாராத திருப்பம். கிராமத்திலிருந்து ஆனந்தின் தாய் மரகதம் அம்மாள் திடீரென நகரத்து வீட்டிற்கு வருகிறார். உடம்பு சரியில்லை என்று கூறி வந்த மரகத அம்மாளுக்கு வீட்டிற்குள் நுழைந்த கணமே ஏதோ ஒரு அசாதாரணமான அமைதியின்மை உணர்கிறது. சுமதியும் முன்போல மாமியாருடன் பேசுவதில்லை. அவளது கண்கள் எப்போதும் சுரேஷின் அறையையே நோக்குகின்றன. சுரேஷோ தாய் தன் அருகில் வந்தாலே பதற்றமடைகிறான். வந்த நாளிலிருந்தே சுமதியின் படபடப்பும் சுரேஷின் விசித்திரமான நடந்து கொள்ளுதலும் அனுபவம் வாய்ந்த தாயின் கண்களில் இருந்து தப்பவில்லை. தாயின் உள்ளுணர்வு இவர்கள் இருவருமே சரியில்லையே என்று எச்சரிக்கிறது. ஒரு நாள் மதியம் மரகதம் அம்மாள் கோயில் போவதாக சொல்லிவிட்டு வீட்டை விட்டு இறங்குகிறார். ஆனால் பையை மறந்து வைத்துவிட்டதாக கூறி 10 நிமிடங்களிலேயே அமைதியாக திரும்புகிறார். வீட்டுக்கு வரும்போது கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருக்கிறது. ஏதோ சந்தேகம் வர ஜன்னல் வழியே உள்ளே எட்டி பார்க்கிறார். அங்கே அவர் கண்ட காட்சி பெற்ற வயிற்றையே எரிய வைத்தது. சுமதியும் சுரேஷும் அலமாரியை திறந்து ஆனந்தின் நகைகளையும் பணத்தையும் பையில் எடுத்து வைப்பதையும் இருவரும் எல்லை மீறி அசிங்கமாக நடந்து கொள்வதையும் நேரில் பார்க்கிறார். மரகதம் அம்மாள் உறைந்து போனார். என் சொந்த இளைய மகனே தன் அண்ணன் வாழ்க்கையை அழிக்கிறானே, இதை நான் எப்படி ஆனந்துகிட்ட நேரடியாக சொல்வேன் என்று தாய் நெஞ்சம் தவித்தது. உடனே கீழே இறங்கி வந்து ஆனந்திற்கு போன் செய்கிறார். தன் குரலில் பதற்றத்தை காட்டாமல் சாதுரியமாக பேசுகிறார். ஆனந்த், நான் கோயிலுக்கு போகலான்னு கிளம்புனேப்பா, ஆனால் பையன் மறந்துட்டேன்னு திரும்பி வந்தா வீடு உள்பக்கமாக பூட்டியிருக்கு. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா யாரோ ஒருத்தன் அலமாரியை திறந்து உன் பணத்தையும் நகையும் திருடுற மாதிரி தெரியுதுப்பா. எனக்கு பயமாக இருக்கு. வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் திருட வந்துட்டானோ என்னவோ என்கிறார். ஆனந்த் பதறி போய், என்னம்மா சொல்கிறீங்க? வீட்டில் சுமதி இல்லையா, சுரேஷ் இல்லையா? இருங்கம்மா, நான் வீட்டில் ஹாலில் மறைவாக ஒரு கேமரா வச்சுருக்கேன். நான் ஆஃபீஸில் இருந்தே ஃபோனில் பார்த்துக்கிறேன். நீங்கள் பதறாமல் பக்கத்து வீட்டில் போய் உட்காருங்க என்கிறான். ஆனந்த் தன் மொபைலில் லைவ் வீடியோவை ஆன் செய்கிறான். சுமதி தனியாக இருப்பாளே, தம்பி எங்கே போனா என்ற பதற்றத்தோடு வீடியோவை பார்த்த ஆனந்தின் உலகமே உலுக்கியது.
அங்கே எந்த வெளியால் திருடனும் இல்லை. அவன் உயிராக நம்பிய சொந்த தம்பி சுரேஷும் உயிருக்கு உயிராக நேசித்த மனைவி சுமதியும் தான் நகைகளை மூட்டை கட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் அசிங்கமான உரையாடல்களும் சிரிப்புகளும் போனில் தெளிவாக தெரிகிறது. ஆனந்தின் நெஞ்சம் சுக்குநூறாக உடைந்தது. கண்களும் கலங்கின. என் தம்பி தானாடா நீ? உன்னை என் தோல்ல தூக்கி வச்சுதானே வளர்த்தேன். என் மனைவிக்கு அவள் கேட்டதெல்லாம் வாங்கி தந்தேனே, எனக்கு இப்படி ஒரு துரோகமா என்று கதறி அழுதான். ஆனால் அந்த அழுகை அடுத்த நொடியே கோபமாக மாறியது. நான் கஷ்டப்பட்டு சேர்த்த உழைப்பை எடுத்துக்கிட்டு ஓட பார்க்குற இந்த 2 நம்பிக்கை துரோகிகளை சும்மா விடக்கூடாது என்று முடிவெடுத்தான். உடனடியாக தன் நண்பரான காவல் அதிகாரியை தொடர்பு கொண்டு அந்த வீடியோ ஆதாரத்தை அனுப்பி உதவி கேட்கிறான். பின்பு வீட்டுக்கு விரைந்து செல்கிறான். சுமதியும் சுரேஷும் பைய தூக்கி கொண்டு வீட்டின் கதவை திறக்கிறார்கள். வாசலில் காவல்துறையினருடன் ஆனந்த் நின்று கொண்டிருக்கிறான். திடீரென போலீஸை பார்த்ததும் சுரேஷிற்கு தூக்கி வாரி போடுகிறது. ஆனால் அவன் உடனடியாக தன் புத்தியை பயன்படுத்தி பிளேட்டை மாற்றி நாடகத்தை தொடங்குகிறான். பயந்தது போல நடித்து, அண்ணே நல்ல வேலை அண்ணே நீ வந்த, வீட்டில் யாரோ திருடன் பூட்டை உடைச்சு உள்ளே வந்து நகையும் பணத்தையும் திருட பார்த்தேனா, நான் கரெக்டாக வந்து டைமுக்கு அந்த திருடனை அடித்து விரட்டி இந்த நகை மூட்டைகளை காப்பாற்றிட்டேன் அண்ணே, இதை புடி அண்ணே உன் நகை என்று அண்ணன் காலில் விழுவது போல நாடகம் ஆடுகிறான். சுமதியும் ஆமமான இந்த சுரேஷ் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நம்ம நடுத்தரில் நின்றுப்போம் என்று பொய் சொல்கிறார். ஆனந்த் அமைதியாக தன் போனை எடுத்து அவர்கள் இருவரும் செய்த லீலைகளை வீடியோவாக அவர்கள் முன்னால் நீட்டுகிறான். அதில் சுரேஷும் சுமதியும் சேர்ந்து நகையை திருடியதும் ஆனந்தை ஏமாற்றிவிட்டு ஓடம் திட்டம் போட்டதும் தெளிவான வீடியோவாக ஓடிக்கொண்டிருந்தது. வீடியோவை பார்த்ததும் சுரேஷ் மற்றும் சுமதியின் முகத்தில் இரத்தம் இல்லை. சுமதி மற்றும் சுரேஷின் நாடகம் அடியோடு சரிந்தது. என்னை ஏமாத்த பாத்தியாடா, தம்பின்னு நினைச்சுதானடா என் வீட்டுக்குள்ள விட்டேன் உன்னை, ஆனா நீ என் முதுகுல குத்துன துரோகி என்று ஆனந்தின் குரல் கர்ச்சித்தது. சுரேஷின் பொய் அம்பலமானதும் காவல்துறையினர் அவனை திருட்டு மற்றும் மோசடி வழக்கில் கைது செய்து விலங்கு மாட்டுகிறார்கள். ஆனந்த் தன் வழக்கறிஞர் மூலம் தயார் செய்து வைத்திருந்த விவாகரத்து நோட்டீஸை சுமதியின் கையில் கொடுக்கிறான். உனக்கு என்ன குறை வைத்தேன்? நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். நான் பண்ண தப்பு, உனக்கு நான் கொடுத்த அன்பும் மரியாதையும் தான் அதிகம். இனி இந்த வீட்டிலும் என் வாழ்க்கையிலும் உனக்கு இடமில்லை என்று கூறி அவளை விரட்டுகிறான். அப்போது மரகதம் அம்மாள் கதறி அழுது கொண்டே அந்த உண்மையை பேசுகிறார். எனக்கு அப்பவே தெரியும் ஆனந்த், நான் கோயில்ல இருந்து வரும்போதே என் கண்ணால இந்த அசிங்கத்தை பார்த்துட்டேன்ப்பா. என் 2வது மகனும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து உனக்கு துரோகம் பண்றத என் சொந்த வாயால சொல்ல எனக்கு வெக்கமா இருந்ததுடா. என் குடும்ப மானமே போயிடுமேனு தவிச்சேன். அதான் எப்படியாவது இந்த உண்மையை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வரணும்னு வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான் என்று பொய் சொன்னேன்ப்பா. தாயின் இந்த வார்த்தையை கேட்டதும் ஆனந்த் உறைந்து போனான். ஒரே நாளில் பேராசையால் துரோகம் செய்த இருவரும் கைதிகளாகவும் நடுத்தருவிலும் அசிங்கப்பட்டு நின்றார்கள். தாயார் மரகதம் அம்மாள் ஆனந்தின் தோளை தொட்டு, துரோகம் பண்ணவங்களுக்கு காலமே பாடம் புகட்டும்பா, உன்னோட நேர்மையும் உழைப்பும் உன்னை என்னைக்கும் கைவிடாது, உனக்கு நான் இருக்கிறேன் என்று தேற்றினார். ஆனந்த் தன் தாயின் ஆசையோடு நிம்மதியான ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினான். காக்க வேண்டிய வேலியே பயிரை மேய்ந்தது போல உயிராக நம்பிய தம்பியும் தன் மனைவியும் துரோகம் செய்தாலும் தர்மமும் உண்மையும் ஒருபோதும் தோற்பதில்லை. பேராசையால் வேலியை தாண்டியவர்கள் இறுதியில் நடுத்தருவில் நிற்பது நிச்சயம். நம்பிக்கை துரோகமும் ஒழுக்கமில்லாத கள்ளக்காதலும் தற்காலிக சுகத்தை கொடுத்தாலும் இறுதியில் அவமானத்தையும் நடுத்தருவையும் மட்டுமே பரிசாக தரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம நம்ம கீர்த்தி ரியல் டாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க. வாழ்க்கை சார்ந்த இது போன்ற பல நிஜமான கதைகள், உணர்வுபூர்வமான அனுபவங்கள் மற்றும் நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்க கீர்த்தி ரியல் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பிளாக்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.